தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கமல் நிறைய பேர் ப்ரோ டிஜி வைஷ்ணவ் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் ஒரு சில கொஷின்ஸும் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்லலாம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து பிகாம் சிஎஸ்சில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதான் என்னது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நானும் டிஜியில் தான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது வந்து எப்போ ப்ரோ ஃபஸ்ட் இயருக்கு திறக்கிறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 3ஆம் தேதி, அதாவது வந்து 3 ஜூலை தரகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேங்களா? ஸோ வந்து 3ஆம் தேதி திறக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ரூஃப் நான் வந்து ஜீன்ஸ் போடலாங்களா, அதுக்கப்புறம் வந்து பிஎட் வச்சுக்கலாமா, பிஎட் இதுவா எல்லாம் அலோடா, அந்த மாதிரிலாம் சில கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ வந்து டிஜி வைஷ்ணவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வரீங்கன்னா பிஎட் வைக்கக்கூடாதானா வைக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு வைக்கலாம். ரொம்ப பெருசாக அந்த மாதிரி சில பேர் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் வேண்டாம். ப்ளஸ் வந்து ஜீன்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டே வரீங்க அப்படின்னா ஜீன்ஸ்லாம் தயவுசெய்து வேண்டாம், விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஜீன்ஸ்லாம் வேண்டாம். ஒரு 1 மந்த் 2 மந்த் போட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லுவாங்க, எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஃபஸ்ட் இயர் வரணும்னா ஜீன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பிளாக் பேண்ட் அந்த மாதிரி போடுங்க. மற்றபடி இந்த டோன்டு ஜீனு, அதுவும் இந்த ஜீன்லாம் போடணும், டோன்டு ஜீனாக தயவுசெய்து போடாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக போட்டே வராதிங்க. ஆனால் ஃபஸ்ட் டே ரொம்ப ஜீனே போடாதீங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் வீக்கு ஒரு ஃபஸ்ட் மந்த் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இருங்க. அதுக்கப்புறமா போக போக வேணுனாலும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி ஓரளவுக்கு நீங்கள் வந்து போட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து பிஃபோரே வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஷிஃப்ட்னால் வந்து ஒரு 9 o'clock 9:30னா நீங்கள் பிஃபோரே வந்துடுங்க. ஒரு ½ hour பிஃபோர் வந்துடுங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து கிளாஸோட அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் எங்கேன்னு போய் தேடுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட்னால் நீங்கள் வந்து 2 மணிக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ 2 மணிக்குனா நீங்கள் படப்படன்னு 2 மணிக்கு வந்துட்டு அப்புறமா 2:30 மணி 3 கிளாஸ் ஸ்டடி போகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 1:30 மணிக்கே ஃப்ரீயாக வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக எந்த பிளாக்கு, எந்த ஃப்ளோரு, அப்புறம் எந்த கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இந்த பிளாக்குன்னு மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் ஈஸியாக போயிடலாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜுக்கு வரும்போது அந்த பிளாக் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாதுங்களே. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்த கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். ப்ளேஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரலாம் தான் ஃப்ரண்ட்டில் உட்காரலாம், இல்லைனா பின்னாடி உட்காரலாம், இல்லை மிடில் பெஞ்ச்னா மிடில். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தாலுமே நீங்கள் வந்து இடம் வந்து ப்ளேஸஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக பிடிச்சிக்கலாம். நான் லேட்டாக வந்தேன்னா നിങ്ങൾക്ക് எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே தான் உட்கார முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் உங்களால் டைம் ஆகிடும். நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கை கொடுத்து அப்படியே நீங்கள் ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிடலாம். ஸோ அதுதான். அதுக்கப்புறமேட்டு ஆனால் இந்த மாதிரி ஷூ போட்டு போகலாமா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல்ஸில் போயிட்டீங்கன்னா பெட்ரு எல்லாத்த விட. ஓகேங்களா? ஃபார்மல்ஸ் அப்படின்னா ஒரு கேஷுவல்ஸ், ஒரு நார்மலாக ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டு, அதே மாதிரி ஃபஸ்ட் டே அப்போலாம் வந்து பிளாக் பேண்ட்டு போட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. பிளாக் ஷர்ட்டு போட்டு போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ கருப்பு ஷர்ட்டு போட்டு போகாதீங்க. என்ன ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் போட்டு போகலாங்க, அது தப்பு இல்லை. இருந்தாலுமே நான் வந்து எப்படின்னா, நான் நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டே போகிறீங்க, ஒரு ஃபஸ்ட் இயராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே பிரச்சனை வராத அளவுக்கு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து சில ஃபேக்கல்ட்டி விட்டுருவாங்க, சில ஃபேக்கல்ட்டி ஒரு மாதிரி ஏன் இந்த மாதிரி வந்தான்னு கேட்பாங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த பிளாக் பேண்ட், பிளாக் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டோண்டு, ப்ளஸ் வந்து இந்த பியர்ட்லாம் கொஞ்சம் மினிமலாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மல்ஸ் போட்டுவாங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மல்ஸ் போட்டுவாங்க. அப்படின்னா கேஷுவல்ஸ் வேர் போட்டுவாங்க, பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஷூ இல்லை ப்ரூனா ஷூ வாங்குங்க. இல்லை ப்ரூ டைம் இல்லை என்னால் வாங்க முடியல, ஓகே ஸ்லிப்பர் கூட ஓகே, ஸ்லிப்பர்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாண்டெக்ஸ் போட்டுவாங்க, நார்மல் ஸ்லிப்பர் போட்டுவாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நார்மலாக கூட வரலாம். ஸோ அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன கேட்டாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் வரும்போது நோட் புக்கு, அதுக்கப்புறமா வரும்போது சும்மா கைவீசெல்லாம் வராதிங்க. ஒரு பேக்காவது, சின்ன பேக்காவது எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 2 நோட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஒன்றுமே ஒரு 2 to 3 days ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது. அதுக்கப்புறமேட்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. இல்லை ஆனால் நீங்கள் நினைக்காதீங்க அந்த மாதிரி வரவே மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா கிளாஸுக்கும் ஃபேக்கல்ட்டி எல்லாமே
எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்துகிட்டே இருப்பாங்க, கரெக்டாக இருக்கும் டைம். ஒரு 1 டே தான், 1 or 2 days தான் மேபி கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 3 to 3 நாளாக கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எல்லாமே ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்கனாலே ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நோட் வந்து தயவுசெய்து வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இந்த இன்டர்னல் எக்ஸாம் இருக்கும், சிஏ எக்ஸாம்னு சொல்லிட்டு கண்டினியூஷன் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் அது இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் விட செமஸ்டருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தான் நீங்கள் சிஏ எக்ஸாம் வச்சுன்னா செம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செமஸ்டருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து இதுதான் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு வந்து இந்த மெயில் ஐடிஸ் இதெல்லாம் நல்லா பாருங்கள் ஓகே. மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரில் மெசேஜ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணி சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு மெசேஜில் தான் எல்லாமே வரும் ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் மெசேஜில் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் கிளம்பி போங்க ஓகேங்களா. லாங்காக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. சீக்கிரமாக கிட்டே இருக்கிறாங்க கூட ஒரு 20 minutes பிஃபோர் கிளம்புங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ வந்து இதான் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் மொபைல் யூசேஜ், கண்டிப்பாக மொபைல் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. மொபைல் வந்து எடுத்துகிட்டு போகலாம், மொபைல் எடுத்துகிட்டு காலேஜுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து மொபைலுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதான் மேட்ரு. நீங்கள் வந்து இன்டர்வல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வந்து மொபைல் வந்து கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது, சைலண்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா. கேர்ள்ஸ்க்கு வந்து நார்மலாக சுடிதார் அந்த மாதிரி போட்டு வரணும் ஓகேங்களா. அவங்களுக்கு பெரிய ட்ரெஸ் கோடு சொல்கிறதுக்கு பெரிய ட்ரெஸ் கோடு இருக்காது, அது ஒன்று தான் மோஸ்ட் ப்ராபப்லி இருக்கும். ஸோ அது போட்டு வரணும். ஃபஸ்ட் டேவே இந்த மாதிரிலாம் சொல்கிறது. அப்புறம் வந்து முடி கூட பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாருமே முடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சதாக கொஞ்சம் கட் பண்ணிட்டு போக பாருங்கள். ரொம்ப அப்படியே நிறைய முடி வச்சுட்டு லாங்கார்லாம் வச்சுட்டு, லாங்கார் இருக்குன்னா ஓகே, பட் இல்லை நீங்கள் நார்மலாக இது இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. ஏன்னா பர்சனல் ஒப்பீனியன் லாங்கார் இருக்குன்னா அது நீங்கள் வந்து நான் வளர்க்குறேன் ப்ரோ அப்படின்னா ஓகே, நீங்கள் அது வந்து அங்கே சொல்லிக்கினீங்கன்னா அது எப்படின்னு சொல்லுங்கள். அதை பற்றி எனக்கு பெருசாக தரல, ஆனால் சில பேர் வச்சுட்ருக்காங்க லாங்காரு. ஸோ வந்து அது தெரில, அதை பற்றி லாங்கார் இருக்குன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வச்சுட்ருக்கீங்கன்னா நார்மலாக எக்ஸஸாக இருக்குன்னா கட் பண்ணுறேங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கே காலேஜ் தந்துட்டாங்க இந்த போன மாதமே. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இதுதான் இதுக்கான வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட் இயரில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுதான். நோட் புக் எடுத்துகிட்டு போங்க ஓகே, எல்லாத்துக்குமே நோட் எடுத்துகிட்டு போங்க. அப்புறமா கண்டிப்பாக பென்னு மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேங்களா. எல்லாமே கொஞ்சம் நார்மலாக ஒரு ஸ்கூல் இப்படி போவீங்க, பென்னு பென்சில்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க ஃபஸ்ட் இயரில் ஓகேங்களா. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் போக போக 2-3 மாதத்துலேயே காலேஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படியோ. அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகேங்களா. ஸோ டீச் பண்ண முடியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நீங்கள் எதாக இருந்தாலுமே வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா ஒரு கிளாஸ் ஒரு மார்க் ஒரு டிபெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே இப்படி தான் ஒரே இதில் கமெண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. எல்லாமே இப்படி தான், காலேஜ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து போங்க, உங்களுக்கு அதுக்கான வழி கண்டிப்பாக எல்லாருமே நான் காட்டுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போங்க, நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக இது டிகிரி வாங்கிட்டு வாங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கூல் அண்டர் தென் பாய் ஃப்ரம் குணா எல்லாம் ஜாலியாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சீஸ் காய்ஸ்.